மக்களே நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோருடைய இன்னைக்கோட எபிசோட் ரிவ்யூ தான் முதல்ல பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தா, பாண்டியன் ஸ்டோர்ல வந்து சக்திவேலு, குமரவேலு, அவங்க அம்மா எல்லாம் சேர்ந்து கும்மேறி போட்டாங்க மக்கள். குமரவேலை ஒரு இது சாத்தி ஒரு ஓஞ்சி ஆன மாரி ஒரு இதுவான எபிசோட் போச்சு மக்களே. அதுக்கப்புறம் என்ன இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து முத்துவேலண்ட அவங்க ஒய்ஃப் வடிவு அவங்களாம் எடுத்துன்னு பேசினிருந்தாங்க மக்களே. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராஜும் கதிரும் வந்து வீட்டிலேருந்து ஹாஸ்பிட்டல் வராங்க மக்களே. வீட்டுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் வர சொல்லிட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வா ராஜி வா கதிரன்னு சொல்கிறாங்க மகா சக்தி முத்துவேலு வந்து அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. யார் பார்த்தீங்கன்னா, வடிவு வந்து ரொம்ப நன்றி எங்கள் வீட்டுக்காரர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நன்றின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க பொண்ணு அவங்கள போலீஸ் வந்து எனக்கு கேட்டப்போ கூட நான் ஒழுங்காக செஞ்சிருக்க மாட்டாருன்னு தான் சொன்னேன், ரொம்ப அழுத்தமாக நான் சொல்ல அப்படின்ட்டு வடிவு ரொம்ப கையெழுத்து கும்பிட்ற மக்களே. ரொம்ப நன்றி எங்கள் வீட்டுக்காரர் காப்பாற்றினதுக்கு. அது இதில் எனக்கு எங்கள் மாமா நான் காப்பாற்றுதுன்ட்டு வந்து யார் சொல்கிறாங்க ஏன்னா நம்ம இவர் சொல்கிறாங்க மக்களே, கதிர் வந்து சொல்கிறாங்க மக்களே. அதுக்கப்புறம் ராஜுக்கிட்ட வந்து முத்துவேல் சொல்கிற மக்களே, நீ என்னை எப்படி ஹாஸ்பிட்டல் இருந்தால் பார்த்துப்பியோ, கதிர் ஒடுப்படி மேலே மெட்ராஸில் பார்த்துக்கணா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, அங்கே முடிஞ்சோடனே எங்கள் வீட்டுக்கு வந்தால் பாண்டியன் சரவணன் பேசுங்க மக்களே. அப்படியே நடுவில் கோமதி வர்றாங்க மக்களே. கோமதி வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, என்னடா நான் அந்த கோயிலில் பார்த்தேன் அந்த பொண்ணோட இல்லைம்மா டெலிவரிலாம் போயிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் 2 பேரும் இருந்துச்சு நான் பார்த்தேன், ஏன் உனக்கு இந்த வேலை என்னத்துக்கு அந்த பொண்ணு பேசுங்கிற அப்படின்னு சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா சும்மாதாம்மா பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. உனக்கும் மயிலுக்கும் வியாபாரம் ஆகலை, ஒன்றும் ஆகலை, அதுக்குள்ள அந்த பொண்ணுக்கிட்ட பேசிக்கிறிய அப்படின்லாம் சொல்கிறாங்க மக்களே. அந்த பொண்ணோட பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இல்லைம்மா நான் பேசலமான்ட்டு அப்படி சத்தமாக குழந்தை என்ன ஆகுது, நீ இதுமாரி பண்ணால் குழந்தைய கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது எனக்கு குழந்தை எனக்கு எப்படி பார்த்துன்னு சொல்லிட்டு அப்படியே சரானின்னு போயிடுற மக்களே. அதுக்கப்புறம் பாண்டியன் கோமதி என்ன பேசுகிறாங்க பார்த்தீங்கன்னா, எவனா நீங்கள் இப்போ இப்படி பண்ணுறவங்க அந்த குழந்தைய கிடைக்காத அளவுக்கு. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் வந்து மயில் கூட வாழணும் நீ அப்படி தானே சொல்ல வரீங்க, நான் தான் கெட்டுவேன் பண்ணதில்லை நல்லா செஞ்சு அப்படிலாம் இல்லைடா, விவாகரத்து வாங்கிக்கிங்க ஆனால் பேசுங்க அப்படின்ற மக்களே. அதுக்கு ஒரு பாண்டியன் சொல்கிறாங்க, இவங்க பண்ணுற நேரத்துக்கு சரியில்லை, ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிற மக்களே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. நல்லா கற்றுன்னு